கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியா நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். வசனம் இப்படி சொல்லுகிறது: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று நமக்கு வாக்குரைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியோட பின்புலத்தை பற்றி நாம் சற்று உற்று கவனித்துமையானால், யூதர்களுக்கு கூடார பண்டிகைகளை அனுசரிக்கிற வழக்கம் உண்டு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்ததை நினைவு கூறுகிற விதமாக மலைப்பகுதிகளில் அவர்கள் கூடாரங்களை அமைத்து 7 நாட்கள் அங்கு தங்கி அந்த கூடார பண்டிகைகளை அனுசரிப்பது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. அதே போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலும் கூடார பண்டிகை நடக்கிற நேரத்தில் எருசலேம் ஆலயத்தை சுற்றி இருக்கிற மலைப்பகுதிகளில் ஜனங்கள் வந்து கூடாரங்களை அமைத்து அங்கு தங்கி அந்த பண்டிகைகளை அனுசரித்து கொண்டிருந்த நாட்களில் இரவு நேரத்தில் அவர்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆலயங்களிலே பெண்கள் பிரவேசித்து பிரகாரத்திலே பெரிய தீப ஒளியை ஏற்றி வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார்கள். அப்படி வருகிற வெளிச்சத்தின் மூலியமாக இரவு நேரத்திலே அந்த மலையின் ஓரத்திலே தங்கியிருக்கிற ஜனங்கள் அவர்கள் பிரவேசித்து பண்டிகைகளை அனுசரிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று அப்படி செய்வது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது. அந்த நாட்களில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்திலே பிரவேசித்து அந்த ஒளியினிடத்திலே நின்றுதான் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறார். இப்படி இந்த மலை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இரவு நேரத்தில் பிரவேசிக்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை அடைய இந்த விளக்கு உதவி செய்கிறதோ, அப்படி நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் ஜனங்களை பார்த்து பிரசங்கிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையிலே இருக்கிற இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற வார்த்தையை நான் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது, இந்த இருளில் நடவாமல் என்கிற வார்த்தை என்னை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைத்தது. இன்றைய நாட்களில் அநேகர் இருளான வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அநேகருடைய வாழ்க்கை இருளும் சாபமும் அந்தகாரமாய் சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் காண முடியும். பாவம் என்கிற இருள், அறியாமை என்கிற இருள், அடிமைத்தனம் என்கிற இருள், தற்பெருமை என்கிற இருள், வஞ்சனை என்கிற இருள், இப்படி அநேகர் இருளான வாழ்க்கையில மூழ்கி போய் அதிலேயே விழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய நாட்களில் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த பாவம் என்கிற, அறியாமை என்கிற, அடிமைத்தனம் என்கிற, தற்பெருமை என்கிற, வஞ்சனை என்கிற இருளில் இருந்தெல்லாம் விடுதலை அடைய முடியும், ஜீவ ஒளியை கண்டடைய முடியும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:5 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படி நாம் இருளில் நடக்காதவர்களாய், அந்தகாரத்திலே இருக்காதவர்களாய், இரவிலும் இருளிலும் சூழ்ந்திருக்காதவர்களாய், கர்த்தர் சமூகத்தில் வெளிச்சத்தை கண்டடைய, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவரை பின்பற்றினோமே ஆனால் ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ ஒளி என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் சமூகத்தில் அவரை பின்தொடர்ந்து செல்வோம். கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.